ஐக்கிகை சாப்டர் 5ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒகினவா கிராமத்துல மிச்சோன்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு 102 வயசாச்சு. நேச்சராகவே அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக பிரில்லியண்ட்டான லேடி. டெய்லியும் விடிய காலை சீக்கிரமாகவே எந்திரிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவங்க எழும்போதே அவங்க அன்னைக்கு என்ன பண்ண வேணுங்கிற அவங்களோட நோக்கத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையோட நோக்கம், அதாவது அவங்களோட ஐக்கிகை என்னன்னா, அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது தான். கிட்டத்தட்ட 80 இயர்ஸாக அவங்க டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட வேலையை அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செஞ்சாங்க. பாட புத்தகங்கள் இருக்கிற பாடம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை பாடமும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களோட டீச்சிங் ப்ராசஸ் கிளாஸ் ரூம்குள்ளே மட்டும் இல்லாமல் இயற்கையை பேஸ் பண்ணி இருந்தது. இயற்கையினால மட்டும்தான் பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்க முடியும்னு நம்பினாங்க. ஒரு செரி பிளாசம் ட்ரீ தான் அவங்களோட ஃபேவரட் ஸ்பாட். அங்க இருந்து தான் குழந்தைங்களுக்கு டெய்லியும் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. தினசரி நாம பண்ற எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம், அதை எந்த அளவுக்கு ஸ்டெடி அண்ட் ஸ்லோவா பண்ணா பாடி அண்ட் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட் டயட், ஏன் நாம 80% ஃபுல்லாகிற வரைக்கும் மட்டும் சாப்பிடணும், கம்யூனிட்டியோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையோட முக்கியத்துவம் என்ன, இது போன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நாள் ஒரு யங் ஜேர்னலிஸ்ட் எமிங்கிறவங்க மிச்சோவை பார்த்து அவங்க லாஞ்சிவிட்டியோட சீக்ரெட் என்னன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சிரிச்சுட்டே அங்க விளையாண்டு இருந்த குழந்தைகளை பார்த்து, இவங்க தான் என்னோட ஐக்கிகைன்னு சொன்னாங்க. சாப்டர் 5 மாஸ்டர்ஸ் ஆஃப் லாஞ்சிவிட்டியில ஆத்தர் இன்னுமே டீட்டெயிலா இதோட கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு.